பார்த்தீங்கன்னா, மதுரை தெற்கு தொகுதி பூரா பிரச்சாரம் செஞ்சு வந்திருக்கீங்க. மக்களோட ஆதரவு எப்படி இருக்கு? இப்போ இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு பிரச்சாரத்தை ஆரம்பித்தோம். 12:30 வரையிலும் நம்ம உள்ள பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம். போகிற இடங்கள்லாம் மக்கள் உற்று கவனிக்கிறாங்க. பேராசிரியர் பற்ற விவரங்களை அவங்க உற்று என்ன விவரம், எப்படி அவர் எப்படி ஆள், நம்ம சொல்லுகிறதெல்லாம் அவங்க உற்று கவனிக்கிறாங்க. ஏற்கனவே பேராசிரியர் பாராளுமன்ற தேர்தலில் நின்று அவர் ஏற்கனவே பிரபலமானவர் தான். இருந்தாலும் இப்போ மறவர் பெல்ட்டுகளில் என்னுடைய பிரச்சாரத்தின் போது இங்கே இருக்கிற மறவர் சமுதாய மக்கள் கூட்டமாக வந்து பிரச்சாரத்தை உற்று நோக்குறாங்க. அப்போ நான் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு மறவர் பேரவை மறவர் சமுதாயத்தின் வாக்குகள் ராம சீனிவாசனுக்கு கிடைக்கணும், அதுக்கான காரண காரியங்கள் என்ன அப்படிங்கிறதை நாம் விளக்கி சொல்லுகிற போது அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற தன்மையை நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த 23ஆம் தேதி மறவர் சமுதாயத்து மக்கள் வாக்கு பெட்டிக்கு போகும்போது அதில் முதல் நம்பராக இருக்கிற சீனிவாசன் அந்த தாமரை சின்னத்துக்கு தான் வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறத என்னுடைய பிரச்சாரத்தின் மூலம் நான் அதை அறிஞ்சிக்கிட்டேன். அதே மாதிரி அந்த மக்களுடைய நன்மைக்காக, அந்த மக்களின் பல்வேறு கோரிக்கைகளுக்காக பாடுபடக்கூடியவர் ராம சீனிவாசன் என்பதை என்னுடைய பிரச்சாரம் மட்டுமில்லை, ஏற்கனவே அந்த மக்கள் அதை அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆகவே தெற்கு தொகுதியில் தாமரை தான் ஜெயிக்கும், ராம சீனிவாசன் தான் சட்டமன்றத்திற்குள் செல்வார் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாடு மறவர் பேரவை அவருடைய வெற்றிக்காக தொடர்ந்து நாங்கள் களத்தில் நிற்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, மதுரை தெற்கு தொகுதி பூரா பிரச்சாரம் செஞ்சு வந்திருக்கீங்க. மக்களோட ஆதரவு எப்படி இருக்கு? இப்போ இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு பிரச்சாரத்தை ஆரம்பித்தோம். 12:30 வரையிலும் நம்ம உள்ள பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம். போகிற இடங்கள்லாம் மக்கள் உற்று கவனிக்கிறாங்க. பேராசிரியர் பற்ற விவரங்களை அவங்க உற்று என்ன விவரம், எப்படி அவர் எப்படி ஆள், நம்ம சொல்லுகிறதெல்லாம் அவங்க உற்று கவனிக்கிறாங்க. ஏற்கனவே பேராசிரியர் பாராளுமன்ற தேர்தலில் நின்று அவர் ஏற்கனவே பிரபலமானவர் தான். இருந்தாலும் இப்போ மறவர் பெல்ட்டுகளில் என்னுடைய பிரச்சாரத்தின் போது இங்கே இருக்கிற மறவர் சமுதாய மக்கள் கூட்டமாக வந்து பிரச்சாரத்தை உற்று நோக்குறாங்க. அப்போ நான் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு மறவர் பேரவை மறவர் சமுதாயத்தின் வாக்குகள் ராம சீனிவாசனுக்கு கிடைக்கணும், அதுக்கான காரண காரியங்கள் என்ன அப்படிங்கிறதை நாம் விளக்கி சொல்லுகிற போது அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற தன்மையை நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த 23ஆம் தேதி மறவர் சமுதாயத்து மக்கள் வாக்கு பெட்டிக்கு போகும்போது அதில் முதல் நம்பராக இருக்கிற சீனிவாசன் அந்த தாமரை சின்னத்துக்கு தான் வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறத என்னுடைய பிரச்சாரத்தின் மூலம் நான் அதை அறிஞ்சிக்கிட்டேன். அதே மாதிரி அந்த மக்களுடைய நன்மைக்காக, அந்த மக்களின் பல்வேறு கோரிக்கைகளுக்காக பாடுபடக்கூடியவர் ராம சீனிவாசன் என்பதை என்னுடைய பிரச்சாரம் மட்டுமில்லை, ஏற்கனவே அந்த மக்கள் அதை அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆகவே தெற்கு தொகுதியில் தாமரை தான் ஜெயிக்கும், ராம சீனிவாசன் தான் சட்டமன்றத்திற்குள் செல்வார் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாடு மறவர் பேரவை அவருடைய வெற்றிக்காக தொடர்ந்து நாங்கள் களத்தில் நிற்போம்.